திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் காலையிலே துயில் உணருங்கள், நற்சிந்தனையோடு எழுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அருளுரைகளை கேட்டு மகிழுங்கள். நீங்களும் நல்ல சொற்களையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லவே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன், குத்தப்பெருமன், அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பெற்ற 7ஆம் திருமுறையிலிருந்து திருக்கச்சி ஏகம்பம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஞானசம்பந்தர் பாடினார், அப்பர் பெருமான் பாடினார், இன்று சுந்தரர் பாடுகிறார். திருக்கச்சி ஏகம்பநாதர் திருவொற்றியூரிலே சங்கிலியாரின் பொருட்டு செய்த சூழ் உரைகளை பிழைத்து திருவாரூருக்கு செல்ல புறப்பட்டு அப்படியே திருவொற்றியூர் எல்லையை கடந்ததுமே 2 கண்களும் மறைந்தன. அந்த மறைந்த கண்களை தர வேண்டி பல தலங்களிலே வணங்கி பாடி திருவெண்பாக்கம் என்னும் ஊரிலே ஒரு ஊன்றுகோலை பெற்று திருவேலங்காடு, திருவூரல் முதலான தலங்களை எல்லாம் தொழுது காஞ்சிபுரத்தை அடைந்து காமகோட்டத்திலே அறம்பிறக்கும் 32 வகையான அறங்களை செய்து வருகின்ற அம்மையை வணங்கி திரு ஏகம்பத்தை அடைந்து கச்சி ஏகம்பனே கடையானே என்பதை பொறுத்து கண்ணளித்து அருளாய் என்று வேண்டி பெருமான் இடக்கண்ணை பெற்றார். இடக்கண்ணை பெற்று மகிழ்ந்து பாடி அருளியது இந்த திருப்பதிகம். 11 பாடல்கள். தமக்கு கண்ணளித்த இறைவனுடைய திருவருளை வியந்து அருளினார். அம்மை ஏலவார் குழலி காமாட்சி அம்மை, அப்பர் தழுவ குழைந்த நாதர். இந்த பதிகம் 7ஆம் திருமுறையிலே 61வது பதிகம் இந்த திருக்கச்சி ஏகம்பம். திரியும் முப்புறம் தீப்பிழம்பாக செங்கன் மால்விடை மேல் திகழ்வானை கரியின் ஈருரி போர்த்து உகந்தானை காமனை கனலால் விழித்தானை வரிகுள் வெள்வளையால் உமை நங்கை மருவி ஏற்றி வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறு. ஆஹா ஆஹா. வானத்திலே திரிகின்ற முப்புறங்கள், அதாவது திரியும் முப்புறம்னர். வானத்திலே திரிகின்ற முப்புறங்கள் தீப்பிழம்பாய் எரிந்து ஒழியுமாறு செய்து அக்காலை சிவந்த கண்களை உடைய திருமாலை
விடையின் மேல் விளங்கியவன், திருமாலாகிய விடையின் மேல் விளங்கியவன். யானையின் உரித்த தோலை விரும்பி போர்த்தவன், யானை தோலை போர்த்தியவன். மன்மதனை தீயாய் எரியும்படி நெற்றிக் கண்ணை திறந்தவன். ஆஹா, வரிகளை கொண்ட வெள்ளிய வலைகள், புள்ளிகளை உடைய வரிகளை உடைய வெள்ளிய வளையல்களை அணிந்தவளாகிய உமாதேவி, அந்த உமை என்னும் நங்கை அணுகி நின்று பக்கத்திலே நின்று துதித்து வழிபட பெற்ற பெரியோன் நம்பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்ட பெரியோனாகிய திரு ஏகம்பத்திலே உள்ள பெருமானை காணுதற்கு அடியேன் கண் பெற்றவாறு, அடியேன் கண் பெற்றவாறு எவ்வளவு வியப்பாக சொல்கிறார் பாருங்க. அவருக்கு ஆச்சரியம். திரிபுரம் இருந்த ஞான்று சிவபெருமானை திருமால் இடபமாய் சுமந்தவான். மணிவாசக பெருந்தகையார் திருச்சாழல்ல சொல்றார், தடமதில்கள் அவை மூன்றும் தழலரித்த அந்நாளில், தடமதில்கள் அவை மூன்றும் தழலரித்த அந்நாளில், இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ. அருமையா சொல்றார். இடபமாக இருந்தார். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். திரியும் புறம் திப்பிழம்பாக செங்கன்மால் விடை மேல் திகழ்வானே,